ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் டு மை சேனல் SSJS Vlogs. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா பீஃப் கடாய் பார்க்க போகிறோம். வாங்க, ஈஸியான ரெசிபியை எப்படின்னு நம்ம பார்த்துடலாம். இப்போ அதுக்கு வேண்டியது நான் பீஃப் ஒரு 1/2 கிலோ எடுத்திருக்கேன். 2 தக்காளி, 2 வெங்காயம், 1 பச்சை மிளகாய், 3 பட்டை, 3 ஒரு 4 ஏலக்காய், 3 கிராம்பு. இந்த கல்பாசின்னு சொல்லுவாங்க, அது உடம்புக்கு ரொம்ப நல்லது, குளிர்ச்சி. அதில் கண்டிப்பாக சேர்த்துக்குங்க. நல்லா பீஃபை நல்லா கழுவி சுத்தமாக எடுத்துக்கிட்டாச்சு. இப்போ நான் ஒரு குக்கரை வச்சுக்கிறேன். அதில் நான் நல்லெண்ணெய் தான் ஊற்றிருக்கேன். நல்லெண்ணெய் தேவையான அளவு உங்களுக்கு எவ்வளோக்கு வேணுமோ அவ்வளோ ஊற்றிக்கிங்க. நான் கொஞ்சம் இதாக தான் ஊற்றிருக்கேன். இப்போ பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எல்லாத்தையும் நல்லா அதில் போட்டு நல்லா அது இதாக பொரியட்டும். பொரிஞ்ச பிறகு நம்ம வெங்காயத்தை அதில் போட்டுக்கலாம். வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கணும். கண்ணாடி பதத்துக்கு வந்தாலே போதும். ரொம்ப நம்மளுக்கு மெரூன் கலரில் வரணும்னு அவசியம் இல்லை. நம்ம பிரியாணிக்கு தான் செய்வோம், மற்றதுக்கெலாம் செய்வோமா, அந்த மாதிரிலாம் வேணாம். கண்ணாடி பதத்துக்கு வந்தாலே போதும். அதை நல்லா வதக்கிட்டு இப்போ தேவையான அளவு இஞ்சி பூண்டு போட்டுக்குவோம். இஞ்சி பூண்டு 4 ஸ்பூன் போட்டுக்கிட்டால் போதும். நான் 1/2 கிலோ பீஃப் தான் எடுத்திருக்கேன். கொஞ்சம் பீஃப்னால கொஞ்சம் இஞ்சி பூண்டு ஜாஸ்தியாக போட்டால் தான் நல்லாயிருக்கும். அதனால் நான் 4 ஸ்பூன் போட்டிருக்கேன். 4 ஸ்பூனை போட்டு நல்லா வதக்கிக்குவோம். நல்லா அந்த பச்சை வாடை போன பிறகு நம்ம என்னென்னா மிளகாத்தூளும் அந்த எண்ணெயில் போட்டால் பார்க்க நம்மளுக்கு அந்த சிவப்பாக இருக்கும், கலர் கொடுக்கும் பார்க்குறதுக்கு. இப்போ நம்ம வச்சுருக்க 2 தக்காளியை வெட்டி வச்சுருக்கதை அதையும் போட்டுட்டு 1 பச்சை மிளகாயும் போட்டு அதையும் நன்றாக நல்லா வதக்கிக்குவோம். வதக்கிட்டு நல்லா அதுவும் கொஞ்சம் ஒரு பச்சை வாடை, ரொம்ப நம்ம தக்காளி மசிகிற அளவுக்கு வதக்கணும் அவசியம் இல்லை. நல்லா வதக்கிட்டு இப்போ நம்ம கழுவி வச்சுருக்க பீஃபை அதில் போட்டு அதையும் ஒரு பிரட்டிடுவோம். நல்லா பிரட்டிக்குவோம். இப்போ நல்லா நம்ம பிரட்டியாச்சு. இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். ரொம்ப போட்டுறாதீங்க, ஏன்னா நம்மளுக்கு அது கறி வெந்துருச்சுன்னா கொஞ்சம் கம்மியாயிரும். அதனால் உப்பு பார்த்துக்கிட்டு போடுங்க. மிளகாத்தூள் 1 ஸ்பூன் போட்டுக்குங்க. ஏற்கனவே மிளகாத்தூள் எண்ணெயில் போட்டிருக்கீங்க, பார்த்துக்குங்க. மஞ்சத்தூள் 1 ஸ்பூன் உங்கள் காரத்துக்கு ஏற்றாப்புல. கரம் மசாலா தூள், இந்த தூள் நான் போடுறது நான் வீட்டிலேயே வறுத்து அரைக்கிறது. இந்த கடாய்க்குனே ஒரு மசாலா ஒன்று இருக்கும். அந்த மசாலா நான் இன்ஷால்லா ரெசிபி உங்களுக்கு நான் போடுறேன், எப்படி தூள் அரைக்கணும். அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், நல்லா வாசமாகவும் இருக்கும். அதை நம்ம போட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி குக்கருக்கு ஒரு 6 விசில். ஏன்னா பீஃபுங்கிறது கொஞ்சம் டைம் எடுக்கும் வேகிறதுக்கு. சில நேரம் சீக்கிரமும் வேகலாம். ஆனால் இங்கே குவைத்தில் வாங்குகிற மட்டன் கொஞ்சம் அந்த பீஃப் மட்டும் கொஞ்சம் நம்ம வைக்கிற மாதிரி இருக்கும். அதனால் நல்லா கிண்டி விட்டு ஒரு 6 விசில் வச்சு நல்லா வேக வச்சுக்குவோம். இப்போ குக்கரை மூடிட்டு நம்ம 6 விசில் வருது. 6 விசில் வந்த பிறகு நம்ம பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. அடுத்தடுத்து வீடியோலாம் வந்துக்கிட்டே இருக்குது. இன்ஷால்லா பாருங்கள். என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக சேரும். மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணி விடுங்க. இப்போ நம்மளுக்கு 6 விசில் வந்த பிறகு இப்போ ஓப்பன் பண்ணிட்டோம். இப்போ ஓப்பன் பண்ண பிறகு பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு. அப்படியே சாப்பிடலாம். அப்படியே இது சப்பாத்திக்கு, நானுக்கு, இப்போ நம்ம குஸ்கா ஆக்குறோம் அப்படின்னா அதுக்கு நல்லாயிருக்கும். இட்லிக்கு எல்லாத்துக்கும் இது ரொம்ப சைடிஷ் சூப்பராக இருக்கும். நீங்கள் செஞ்சு பாருங்கள். இது இந்த தூள் மிளகு, ஜீரகம், சோம்பு இதெல்லாம் வறுத்து அரைச்சது. இது நல்ல செம்ம டேஸ்ட். சுக்காவுக்கு, இந்த மாதிரி பெரட்டலுக்கு, கறிக்கு இதெல்லாம் போட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப அருமையாக வாசம் நல்லாயிருக்கும். இப்போ ரெடி ஆயிடுச்சு, அவ்வளோதான். கடாய் ரெடி. வாங்க ருசிக்கலாம். இதை உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். மறக்காமல் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.